கலாச்சாரம், அதுதான் இந்து மதம். பெண்களுக்கு முக்கியத்துவம், அனைத்து மதத்தினரும் சந்தோஷமா நிம்மதியா வாழக்கூடிய நிலைமை ஏற்படுத்திய இந்து மதம் அந்த நாட்டை சீரும் சிறப்பமாக ஆளக்கூடிய நரேந்திர மோடிக்கே என்ன பெருமை சென்று சேரும். மோடியை பார்த்து கத்துக்கோங்க முதல்வர் அவர்களே, எப்படி சிறப்பா ஆட்சி செய்ய வேண்டும் என்று. ஒன்றும் கிடையாது, சிறிய உதாரணம். இன்னைக்கு நண்பர் பேசும்போது கூறினா திருட்டறையெல்லாம் சொன்னா, திருட்டறையெல்லாம் கிடையாது. அவர் பாவம், பாக்கெட்ல காசு இல்லை, காசு இல்லாத காரணத்தினால் இன்னைக்கு வந்து ட்ரெயினை டிக்கெட் எடுக்காம இன்னைக்கு வந்து சென்னைக்கு வந்தார் கலைஞர் அவர்கள். கதை எழுதினாரோ வசனம் எழுதினாரோ அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா முதல்வராக தமிழகத்தில் இருந்தார். ட்ரெயின் டிக்கெட்டுக்கே பாக்கெட்ல காசு இல்லாம வந்த ஒரு நபர் ஆசிய கண்டத்திலே இருக்கக்கூடிய பணக்கார பட்டியல ஒரு குடும்பம் எப்படி வந்துச்சு என்கின்ற கேள்வியை மக்கள் கேட்க வேண்டும். ஆனா குஜராத்ல 3 முறை முதல்வராக இந்திய திருநாட்டோட 140 கோடி மக்களின் 3வது முறையாக இருக்கக்கூடிய பிரதமரோட சொத்து எப்படி இருக்குன்னா, பொன்னேரி இருக்கக்கூடிய ஒரு வார்டு கவுன்சிலர், திமுக வார்டு கவுன்சிலர் சொத்தை விட கம்மியான சொத்து தான் நாட்டோட பிரதமர் கிட்ட இருக்கு. இந்த திமுகவோட நகராட்சி செயலாளர் சம்பாதிச்சது கூட பிரதமர் சம்பாதிக்கல. சொந்தமா அவருக்கு வீடு கிடையாது, காரு கிடையாது. உங்களுக்கு என்னங்க சொந்தம்னு கேட்டா, இந்தியாவுக்கு 140 கோடி மக்கள் தான் என் சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஒரு கர்ம யோகி நமக்கு பிரதமராக கிடைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி நாயகன் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கவுன்சிலரே 2வது முறை தொடர்ச்சியா நின்று ஜெயிக்க முடியாது. அதுக்குதான் இந்த பகுதியில் கூட பாருங்க, போன முறை ஜெயக்குமார் எம்பியா அவங்களுக்கு தெரியும் காங்கிரஸுக்கு இந்த மனுஷன்னா டெபாசிட்டே வாங்க மாட்டாங்கன்னு தெரியும். புதுசா இறக்குமதி பண்றாங்க, ஒரு ஆள் நிக்க வைக்கிறாங்க, பொய்கடை பேசுறாங்க, அதனால ஜெயிச்சு வராது. ஒரு கவுன்சிலர் 5000-10,000 வாக்குக்கு இடத்துல கூட 2வது முறை தொடர்ச்சியா ஜெயிப்பது கஷ்டம். ஆனா 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டுல 3வது முறை ஒரு மனித பிரதமரா ஜெயிக்கிறார்னா அவர் நல்லாட்சி எந்த அளவுக்கு மக்கள் இருக்கு என்பதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை. சரி, அறிவு கேட்ட அந்த ஊப்பியிடம் கேட்க வேண்டிய கேள்வி, பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசங்கிற பேரு பட்ஜெட்ல இருக்கா? இல்ல அடுத்த முறை எலெக்ஷன் நடக்க 3 மாசம் எலெக்ஷன் வரப்போகிறது, எலெக்ஷன் வரப்போகின்ற மகாராஷ்டிரா என்கின்ற பேர் இருக்கா? கர்நாடகா என்கின்ற பேர் இருக்கா? ஹரியானா என்கின்ற பேர் இருக்கா? எந்த மாநிலத்தோட பேர் இருக்கு? இன்னைக்கு பிரதமர் என்பவர் இந்திய திருநாட்டை தாய் போல் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு தாய் எல்லா குழந்தைகளையும் சராசரியா ஒரே மாதிரி பார்த்துக் கொள்ளுமோ, அதே போல காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மாநிலங்களுக்கும் என்ன தேவையோ அதை பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க, அல்ல கடைக்குட்டி மட்டும் சரியா படிக்கல, இல்ல சரியான தொழிலுக்கு போலங்கும் பொழுது அண்ணங்கள்லாம் சேர்ந்து உதவி அந்த கடைக்குட்டியை வந்து எடுத்து மேல நிறுத்துவாங்க.